மற்றொரு முக்கிய செய்தி, 105 மாத டிஏ நிலுவைத் தொகை வழங்க வேண்டும், 20 மாத பணப்பலன்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து ஓய்வூதியதாரர்கள் மதுரையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். அருண், அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன சொல்றாங்க? விவரமா சொல்லுங்க. வணக்கம் கோபால். மதுரை காலவாசல் பைபாஸ் சாலையில் அரசு போக்குவரத்து கழக ஓய்வூதியதாரர்கள் 500க்கும் மேற்பட்டோர் இன்று சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை அரசு பேருந்தில் கைது செய்து மதுரை எஸ் காலனி காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஓய்வு பெற்ற நல அமைப்பு சார்பில் மதுரை காலவாசல் பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள மதுரை அரசு போக்குவரத்து கழக மண்டல தலைமை அலுவலகம் முன்பு ஓய்வூதியர்களுக்கான 105 மாத டிஏ நிலுவைத் தொகை வழங்க வேண்டும், 20 மாத பணபலன்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று 500க்கும் மேற்பட்டோர் கடுமையான வெயிலில் மாநிலம் தழுவிய சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மதுரை காலவாசல் செல்லும் பைபாஸ் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. இதனால் வேலைக்கு செல்பவர்கள், வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவர்களிடம் மதுரை எஸ் காலனி போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஓய்வூதியதாரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு மற்றும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ச்சியாக அவர்களை அரசு போக்குவரத்து கழக பேருந்தில் 10க்கும் மேற்பட்ட பேருந்துகளில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மகாலில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். இந்த போராட்டமானது புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், 105 மாத டிஏ நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும், 20 மாத பணபலன்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டமானது நடைபெற்றது. தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். கோபால். நன்றி அருண், உங்களது விவரங்களுக்கு நன்றி. போக்குவரத்து ஓய்வூதியதாரர்கள் போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். மாநிலம் தழுவிய இந்த போராட்டத்தில் மதுரை மாவட்டத்தினுடைய நிலவரத்தை பார்த்தோம். தற்போது நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த போராட்டத்தினுடைய கள நிலவரங்கள் தொடர்பாக செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில். விவரம் என்ன சிவக்குமார்? போக்குவரத்து துறை ஓய்வூதியர்களை பொறுத்த மட்டும் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாக இந்த அரசு ஊழியர்கள் அந்த பணி முடிஞ்சு அவங்க ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு ஓய்வூதிய பலன்கள் வழங்கப்படும். ஆனா போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு 2 வருடங்கள் கழித்து தான் வழங்கப்படுற ஒரு சூழ்நிலையிலையும் கடந்த 105 மாதங்களுக்கு மேலாக தங்களோட டிஏ பணத்தை இன்னும் வரல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ், அதாவது காப்பீடு திட்டத்துல அதாவது ஓய்வூதியர்கள் இது வரைக்கும் சேர்க்கப்படல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாரிசுக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இன்னைக்கு நாடு தழுவிய போராட்டம் நடத்திட்டு இருக்குது. இந்நிலையில நெல்லையில வண்ணாரப்பேட்டை பகுதியில அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ண போறதா சொல்லி அறிவிச்சதன் அடிப்படையில 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு இடத்துல ஒட்டுமகள் செல்லப்பண்ணியின் சிலை அப்படிங்கிற பகுதியில பக்கத்துல நின்று குழுமி நின்று பண்ணிட்டு இருந்தாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க தொடர்ச்சி சாலை மறியல் செய்ய போறதா சொல்லி அவங்க அறிவிச்சிருந்த நிலையில சாலை மறியலுக்கு போனாங்க. ஒரு கட்டத்துக்கு போகும்போது போலீசார் என்ன பண்ணாங்க, இது போக்குவரத்துக்கு இடைஞ்சலாகும், அதாவது முக்கியமான பகுதி அப்படிங்கறதுனால இங்க போக்குவரத்துக்கு இடைஞ்சலாகும் அப்படின்னு சொல்லி தடுத்தாங்க. இந்நிலையில போலீசாருக்கும் அவங்களுக்கு இடையில ஒரு பெரிய வாக்குவாதம் ஆச்சு. அதாவது ஓய்வூதியதாரர்கள் சாலைகளுக்கு மத்தியில செஞ்சு பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சல் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக கயிறு கட்டி நிப்பாட்டியிருந்தாங்க. நிப்பாட்டிய நிலையில அந்த கயிறுகளை அகற்றி விட்டு அவங்க ஏறத்தாழ 20 நிமிடங்களுக்கு மேலாக அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதனால கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிட அளவுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர்ந்து போலீசார் வற்புறுத்தினதை அடுத்து தற்போது அவங்க கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. கோபால். நன்றி சிவக்குமார்.